அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியில் இருந்து உங்கள் அபு. கணவன் மனைவி உறவுங்கிறது அற்புதமான ஒரு உறவு. ஆனா இருக்கும் போதெல்லாம் சண்டை போடுறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது புரிதல் இல்லாம என்ன செய்யறோம், வாழ்ந்துடுறோம். வெறுப்பையே வெளிப்படுத்துறோம். அப்படி இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால், இறந்த பிறகு கணவன் இறந்துட்டாலோ இல்ல மனைவி இறந்துட்டாலோ, இறந்த பிறகு அவ செஞ்ச அவ வாழும்போது தவறா நினைச்சதை இறந்த பிறகு அதை சரி காண்றாங்க. ஓ, இதுக்காக தான் சத்தம் வச்சிருப்பாங்களோ, இதுக்காக தான் கோவப்பட்டிருப்பாங்களோ, அப்ப இதுக்காக தான் அவ நம்ம கிட்ட ஏசி இருப்பாளோ, நம்ம கிட்ட பேசாம இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி இறந்த பிறகு அந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் சரி கண்டு வருந்திக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். பிறப்பு எப்படி நிச்சயமானதோ அதை விட அதிக உறுதியான ஒன்று இறப்பு என்பது. அப்ப அந்த உயிர் போகிற அந்த நேரம் வரை மனைவிட்ட சந்தோஷமா கணவனும், கணவன்கிட்ட சந்தோஷமா மனைவி வாழலாம் தானே. ஏன்னா இறைவன் சொல்றான், உங்களிலிருந்து உங்களுக்கான துணைவியரை ஏற்படுத்தி உங்கள் இருவருக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது இறைவனது சான்றுகளில் ஒன்றுன்னு அல்லாஹ் அவனுடைய திருமறையில அழகா சொல்லி காட்ட. அப்ப அங்க அமைதி தாங்க நிழலும். அமைதியை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆனா நாம தான் அந்த அந்த ஒரு அழகான உறவை நாம தான் சின்ன சின்ன விஷயங்களுக்காக என்ன செய்யறோம், சீரழிச்சிடும். அப்படி இல்லாம இறந்த பிறகு ஏங்கி தவிக்காம வாழும்போது கணவன் மனைவிய, மனைவி கணவனை தாங்கி பிடிக்கிறது தாங்க சரியா இருக்கும். அதே போல நல்ல அன்போட இணக்கத்தோட வாழுங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்காதீங்க. உங்களுக்கு இடையில இடைத்தரகரை ஒருபோதும் ஏற்படுத்தாதீங்க. நல்ல அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி வாழக்கூடிய, உறவுகளை பேணக்கூடிய நல்ல மக்களை அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும்.